ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு ஆளை காட்டுறாங்க. அவன் ஃபோனில் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டே வந்துன்னு இருக்கிறான். அப்படியே ஒருத்தர் ஃபோன் பண்ணி பிஸ்னஸ் பற்றி பேச அவன் கடுப்பாயிடுறான். நான் சமாளிக்கிற பிஸ்னஸ் அது எப்படி வேறு யாரோ அவங்க ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டே இருக்கிறான். இப்போதைக்கு அவன் பெரிய ஆள் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் குழந்தை பேசுது, கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுது அப்படின்னா இப்போ குழந்தை பேசுது, ஒய்ஃப் பேசுது. ஸோ இவன் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள் போல் இருக்குது. ஸோ பேசிக்கிட்டே வந்து கோவத்தில் கொண்டு போய் எங்கேயோ இடிச்சிட்டு டக்குன்னு வெளியே வந்து பார்க்குறான். ஃபுல்லாக புகையாக போயின்னு இருக்குது. என்னடா இது அப்படி சுற்றி பார்த்தா டிஃப்ரெண்ட்டான இடம் இருக்குது. அங்கே ஒரு ஆள் வந்து என்ன சார் முட்டிட்டீங்களா, இங்கே வந்து எந்த மெக்கானிக்கும் கிடைக்க மாட்டேனா, அப்போ என்னப்பா பண்ணுறதுன்னா அப்படின்னா சரி வாங்க நான் ஊருக்குள்ளே விட்டுறேன், அங்கே மெக்கானிக்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்ல அவன் நெட்ஒர்க் தேடிகிட்டே போகிறான். நெட்ஒர்க்கே கிடைக்கல. கொண்டு போய் ஒரு ஊரில் விட்டால் வித்தியாசமாக தெரியுது. சரின்னு சொல்லி போய் மெக்கானிக்கிட்ட பேச சரிப்பா நான் போய் பார்க்குறேன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் அது பண்ணி பார்க்கலான்னு சொல்லி கோயம்புத்தூரில் பண்ணால் அது ரிப்பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா இது அப்படின்னு சொல்லி சரி காஃபி எது குடிக்கலாம்னு சொல்லி காஃபி குடிச்சிட்டு இருக்கிறான். அப்போ ஏதோ பாட்டு பாடுற சவுண்டு கேட்குது. எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஒரு சென்டர் மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு சரி நம்ம வண்டி ரெடி ஆகிற வரைக்கும் ஸ்டெட்டியாக தானே இருக்கிறோம், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட வாய்ஸ் கேட்டு இவன் தான் தெரியும் இல்லையா. ஸோ அங்கே உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா நம்ம தமன்னா அங்கே பாட்டு பாடி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் லேடிஸ்களுக்கு தான். ஸோ சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப பின்னாடிலேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா. அவளோட ஆக்ஷன் இது எல்லாமே பாட்டு குரல் எல்லாமே அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி பாடுங்க அந்த மாதிரி பாடுங்க அப்படின்னா எல்லாருமே கரெக்டாக பாட ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படியே திரும்பின உடனே அப்படியே ஹீரோ அப்படியே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுறான். இவளா அப்படின்னு சொல்லி அவளை டக்குன்னு வந்து பார்த்துட்டு இவ்வளோ ஷாக் ஆகிட்டு ஆனால் இவன் எப்படி காட்டுறான்னா இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறான். அப்படியே அங்கேருந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஓடிடலான்னு வெளியே போகும். இவனும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். விடாமல் நில்லு ஏன் என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறேன்னா யார் நீங்கன்னா என்ன தெரியலையா, இங்கே பாரு காயத்ரி என்ன உனக்கு தெரியாத மாதிரிலாம் பேசாத, நான் தான் 10 வருஷமாக நீ எங்கேயோ போயிருந்தேன் ஏதோ கேட்க நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, என்ன நீங்கள் யாரும் நினச்சி தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, என் பேர் காயத்ரி எல்லாம் கிடையாதுன்னா அப்போ உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு டைம் ஆகுது நான் போகணும் அப்படின்னு சொல்லி போக அவன் நிப்பாட்டுறான். ஆனால் காஃபி வந்து மேலே கொட்டிட ஐயோ சரி நான் வேணும்னு பண்ணலைப்பா சாரிப்பானா சரி பரவாயில்லை சரி நான் வேணால் தொடச்சி விடட்டுமா அப்படின்னு சொல்லி தொடச்சி விடுறேன். இல்லை பரவாயில்லை அப்படின்னு சொல்ல இவன் தான் செம்மையான ஆளாச்சே. ஸோ அவள் அவ்வளோ அழகாக இருக்கா. ஸோ பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்க டக்குன்னு அங்கே ஒரு போலீஸ்காரர் வந்துடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா யார் இவன் உன்னை ஏதாவது இது தொல்லை பண்ணின்னு இருக்கிறானா சொல்லு காயத்ரி அப்படின்னு சொல்ல அவன் எஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன எஸ்ஸு அப்போ நீ தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறியா அப்படின்ன உடனே இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரியான எஸ் இது கிடையாது, இது வேறு எஸ்ஸு அப்படின்னோடனே காயத்ரிக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ இது தான் காயத்ரி அப்படின்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவளும் என்ன சொல்கிறேன்னா இல்லை இவன் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சரி பிரச்சனை இல்லைன்னா சரி இங்கே பாரு வந்தியா வேலை பார்த்தியா கிளம்பிட்டே இருக்கணும், இங்கேலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னா இங்கே பாரு உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் ஈவினிங் வந்து பார்ப்பேன் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னா என்ன இந்த மாதிரி பேசிட்டிங்கன்னா ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க போலீஸ்காரர். இப்போ உள்ளே வந்தவுடனே ஏன் இப்படி பண்ணுற, நிஜமாக நான் யாருன்னு தெரியலையா, நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி 10 வருஷமாக எங்கே போனா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி போய் பிடிக்க அவள் டக்குன்னு கூச்சப்பட சாரி எனக்கு வந்து பழக்க தோஷம் பொண்டாட்டி தானே நல்லா தொட்டேன்னா சரி நான் முதல்ல போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீ வந்து காஃபி இருக்கு அங்கே போயிட்டு குடி, பால் எங்கே இருக்குன்னு கேட்குறான். நீ போட்டுலேருந்து பால் போட்டு காஃபி குடிக்கிறேன்னா இல்லை உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணேன், பரவாயில்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் கெட்டலில் வந்து காஃபி போடுறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே வந்து பழைய விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு மண்டக்கோளாறு அவள் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு நைஸாக அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துன்னு இருக்கிறான். சரி என்ன தான் பண்ணுறான்னு சொல்லி போய் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சீப்பான வேலை பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து ஏதோ யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவள் எட்டி பார்க்குறான் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவள் வெளியே எங்கேயும் வந்துடுவாளோ சவுண்டு கேட்ட உடனே திருட்டு போன மாதிரி அப்படியே நைஸாக வந்து மறுபடியும் கிச்சனுக்குள்ளே ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் எடுத்துன்னு வந்து காஃபி குடிக்கிறான். நான் காஃபி குடிக்க மாட்டேன்னா எனக்கு தெரியும், அது வந்து டீ உனக்காக அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவளும் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி குடிக்கிறான். அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு 10 வருஷமாக சொல்லு நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னா அது எதுக்கு இப்போது விடு அப்படின்னா ப்ளீஸ் சொல்லுன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா ஆமாம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்கிட்ட அட்ரஸ் கேட்டான், நான் அட்ரஸ் சொன்னேன், அதுக்கப்புறம் காரில் வந்து என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா கஷ்டப்படுறா அப்படின்னு சொன்னோன்னே நான் கிட்ட போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி போனேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அப்போ ஏன் நீ திரும்பி வரலைன்னா இல்லை நான் பயந்துட்டேன், என்னை வந்து யாரோ கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ரொம்ப பயம், அதனால் வந்து நான் இங்கே வந்து அப்படியே இங்கேயும் இருந்துட்டேன், எனக்கு வரணுன்னு தான் நினைப்பு, ஆனால் இல்லை யார் கொல்ல பார்த்தாங்க உன்னேன்னா எனக்கு தெரியல, சரி அவங்க அடையாளம் தெரிஞ்சிருக்கா உனக்கு ஞாபகம் இருக்கா அவங்களனா எனக்கு இன்றைக்கே பார்த்த மாதிரி எனக்கு அவங்கள ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படியே அவங்கள பிடிச்சா உன்னை யார் கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கலாம், நீ கவலைப்படாதே, நீ என்னோடய பொண்டாட்டி, உனக்கு ஏதாவதுனா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நெருங்க பார்க்க அவள் டக்குன்னு இங்கே பாரு வேணாம் இது வந்து ரொம்ப தப்பு,
அப்படின்னு சொல்லி, ஏன் இதில் என்ன தப்பு இருக்குது, நான் புருஷன் தானே, எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் நீ இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கலையானா, பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆஹா, யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, அண்ணுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அண்ணுவா? நம்ம அண்ணுவா? ஆமாம் அப்படின்னோடனே, சரி குழந்தை இருக்கானா? 2 குழந்தை இருக்குது, ஒரு பொண்ணு ஒரு பையன், 8 வயசு 5 வயசு. என்ன பண்ணுறது, உனக்கு அப்புறம் வந்து அவள் தான் எனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருந்தா, அதனால் எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் அவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னோடனே, ஆனால் எனக்கு தோணிச்சு, பட் ஓகே நீ ஹாப்பியாக இருந்தேன்னா உன் லைஃப்பில் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, சரி அதெல்லாம் நடந்து போச்சு, நீ வந்து இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அவளே கேட்குறா. கேட்டதுக்கு, அந்த உனக்கு வந்து அந்த பிஸ்னஸ் இதை தானே ஆசை, இப்போ யார் பார்க்குறாங்க அது எல்லாமேனா, ஐயா தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, ஏன் உனக்கு வந்து காலேஜ்லேருந்து அதுதானே ஆசை, நீ பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி இப்போ ஐடி எனக்கு ரொம்ப உண்மையில ப்ரௌடாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல, ஆமாம் எல்லாமே உன்னால தான், நீ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிற எனக்காக, நீ மட்டும் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்தே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிட்ட வந்து நெருங்க போகிறா. ஆனால் அவன் மறுபடியும் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு தேவையில்லாமே பண்ணாது, நகரு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துடுறா. ஆனால் இன்னும் உனக்கு புரியலையானா, என்ன புரியல, என்ன சொல்கிற, உனக்கு டைம் ஆகுது, நீ கிளம்புனா, ஆமாம் டைம் ஆகுது, ஆனால் வந்து நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறேன்னா, வேணாம் லேட் ஆகிடும் போ அப்படின்னு சொல்லி அவள் எவ்வளோ சொல்கிறா. ஆனால் இவன் வந்து, இங்கே பாரு உனக்கு புரியுதா இல்லையா, நீ வந்து என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அவள் சொல்கிறா, இங்கே பாரு இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு உனக்கு புரியுதா, எனக்கு கொல்ல பார்த்தது அண்ணு தான் அப்படின்னோடனே, அது அண்ணுவா? ஆமாம் அவளுக்கு ஏற்கனவே உண்மையில ரொம்ப க்ரெஷ்ஷு, அதனால தான் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணிவிட்டு பாத்ரூமில் கிட் வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அண்ணு தான் அங்கேருந்து வெளியே வந்தா. எப்படி தெரியும்னா, நான் வந்து நேராக வச்சுட்டு வந்திருந்தேன், அவள் வந்து அவசரத்தில் அதை அந்த கிட்ட திருப்பி வச்சுட்டு வந்திருக்கா, அதனால நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவள் தான் வந்தான்னு சொல்லி. ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவள் ஏதோ என்ன பிளான் பண்ணி ஆளுங்களை வச்சு கொல்ல பார்த்துருக்குறா அப்படின்னா, அப்படி இருந்தால் நான் அவளை சும்மா விட மாட்டேன், அவள் யாராக வேணா இருக்கட்டும், எனக்கு நீ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவள் சைலண்ட்டாக நின்று பார்க்குறா காயத்ரி. அதுக்குள்ளே மறுபடியும், இங்கே பாரு நீ பொண்டாட்டி, நீ கிட்டேருந்து விலகி இருந்த இத்தனை நாள் போதும், இதுக்கு மேலேயும் உங்ககிட்டேருந்து என்னால் விலகி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி போய் ஹக் பண்ண, அப்படியே அவ்வளோ இந்த வாட்டி தடுக்கலை. ஸோ 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ அவள் கேட்குறான், நான் மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, சரி ஃபஸ்ட்டு குழந்தைன்னு கேட்டால், அந்த குழந்தை வந்து இல்லை லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். சரி இப்போ வந்து அந்த மாதிரி ஆக மாட்டேன்னா எப்படி தெரியும் உனக்கு, என்ன டாக்டரானா, ஆக மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் ஆகிட்டேன்னா நான் என்ன பண்ணுறதுன்னா, உனக்கு என் நம்பிக்கை இல்லைன்னா உன்னோட அந்த ரெட் ப்ளூ ப்ரெக்னென்சி கிட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீ செக் பண்ணிக்கோ அப்படின்னோடனே, ஆமாம் அது ரெட் ப்ளூ ப்ரெக்னென்சி கிட்டு, அது வந்து என் ஃப்ரெண்டு வெளிநாட்டிலேருந்து வாங்கி வந்து கொடுத்தது, அந்த பிராண்ட் இங்கே இல்லவே இல்லை, அந்த பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே அப்படியே சைலண்ட்டாகிட்டு, அப்போ நீ தானே அது, நீ தான் என்னை கொல்ல பார்த்தியா அப்படின்னு சொல்ல, அப்படியே டக்குன்னு அவளை தள்ளி விட்டுட்டு தலைகாணி எடுத்து மூஞ்சில் வச்சுட்டு, ஆமாம் நான் தான் பண்ணேன், என்ன பண்ணுறது, நீ வேஸ்ட்டு, நீ அண்ணுக்கிட்ட தான் பணம் இருக்குது, அவளை கல்யாணம் பண்ணால் தான் நான் செட்டில் ஆக முடியும், அதனால தான் நான் பண்ணேன், நீ எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் உன்னை விட்டுட்டு இருப்பேன், எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறியே, ஆளுங்களை இப்போ தான் பார்த்த மாதிரின்னு சொல்லி அப்படி சொல்லி கொண்டுட்டு அப்படியே ஓடலான்னு சொல்லி பார்க்குறப்போ யாரோ கற்று தட்டுறாங்க. யார் பார்த்தா வேறு யாரும் இல்லை, அந்த போலீஸ்காரன். அவனை பார்த்த உடனே பயத்தில் ஏதோ கீழே போட, அவன் திரும்பி போக பார்க்குறான், யாரோ இல்லைன்னு சொல்லி, யாரோ வீட்டில்னு. மறுபடியும் சவுண்ட் கேட்டோன்னே, காயத்ரி நீ நல்லா இருக்கிறியா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி மேட்டு கீழே இருக்கிற சாவி எடுத்துகிட்டு வீட்டை திறந்துட்டு வரலான்னு பார்க்க, இவன் பயந்துட்டு பிச்சுக்கிட்டு அப்படியே ஜன்னல் வழியாக குச்சிட்டு ஓடுறான். சரி மாட்டினா அவ்வளோதான், நம்ம கதை காலின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியல, எல்லா இடம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, புது ஊர் இல்லையா, சரி எப்படியோ தப்பிச்சிலான்னு சொல்லி ரோடு வழியாக ஓடுறான். பார்த்தா அவன் கார் நிற்குது, அப்போ தான் அவனுக்கு நிம்மதி கிடைக்குதுப்பா, என் கார் கிட்ட வந்துட்டேன்னு சொல்லி ஓடி வந்து பார்க்குறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி. ஏன்னா வண்டி ரிப்பேர் தானே பண்ணிகிட்டு இருக்கணும், இங்கே வேறு நடந்துகிட்டு இருக்குது. காருக்குள்ளேருந்து ஒரு ஆளை வந்து வெளியே கொண்டு வராங்க. வச்சான் பாருங்க ட்விஸ்ட்டு, அதை எடுத்து அப்படியே வெளியே போட்டால் அவன் ஓடி வந்து பார்க்குறான், யாருன்னு சொல்லி பார்த்தா வேறு யாருமே கிடையாது, சாட்சாத் அவனே தான். ஸோ இவன் ஆல்ரெடி செத்து போயிட்டான். அங்கே எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனை எவ்வளவோ கூப்பிட பார்த்தோம், எழுப்ப பார்த்தோம், ஏதோ நான் திரும்பியே வரமாட்டேன்ற மாதிரி அவன் அப்படியே எழுஞ்சிக்கவே இல்லை. ஸோ செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க, யாரோ கூப்பிட்றாங்க. திரும்பி பார்த்தா தம்மனா, நான் தான் அப்போவே சொன்னேன்ல லேட் ஆகிடும், போயிடுன்னு சொல்லி, நீ தானே போகல அப்படின்னு சொல்லிட்டு ஹின்னு சொல்லி சிரிக்க. ஆல்ரெடி இவன் செத்து போனவ, ஸோ செத்து போன உலகத்தில் தான் இருந்திருக்கிறா. ஸோ இவன் ஆல்ரெடி செத்து போனவளை தான் கொல்ல பார்த்துருக்குறான், கொன்று இருக்கிறான். அதெல்லாம் நினச்சி அப்படியே ஒரு கத்துறான். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.